கால பைரவரே போற்றி போற்றி. ஸ்ரீ கால பைரவர் வழங்கும் ஆத்ம காயத்ரி நோன்பு அருள் உரைகள் 48ஆம் தின அருள் உரை. அகம் எனும் சொல்லிற்கு அதீத ஆற்றல் உண்டு. ஓசையில் உயர்ந்த அலைவரிசைகளை உடையது, காந்த சக்தி மிகுந்தது, மேலும் ஈர்க்கும் திறன் பெற்றது. ஓர் அற்புத ஓசை என்பது உயிர்களுக்கு உணவாக இயலும் எனில் எவ்விதம் என்றே சிந்திக்க வேண்டும். காலமும் இயக்கமும் ஒன்றே என அறிந்திட்ட நிலையில் இயக்கத்திற்கான எரிபொருள் என்பது ஓசை என்றும், ஓசையின் மூல ஆற்றல் ஒளி என்றும், ஒளியினை அருள்வது அணுக்கள் என்றும், அணுக்களின் மிக உன்னத கூட்டுக்கலவையே பரமாத்மா எனும் சூரிய மைய ஆற்றல் என்றும் உணர வேண்டும். ஆகம வேத கால சூத்திரங்கள் யாவும் பரமாத்மாவினால் நிகழ்த்தப்படும் செயல்களையும் உணர்த்திடும். மேலும் பரமாத்மாவினை இயக்குகின்ற ஆற்றல்கள் குறித்துமே உணர்த்திடும். ஆத்ம காயத்ரி நோன்புதனை ஏற்று நிறைவு செய்திடும் ஆன்மாக்களுக்கு இம்மந்திரத்தின் மூலம் 18 வகை இயக்கங்கள் எளிதாய் நிகழ்கின்றது என்பது குறித்தும், அவையே 18 வகை கால அங்கங்கள் என்றும் யாம் எடுத்துரைத்திட்டோம். 18வது சூத்திரம் குறித்தும் அறிதல் வேண்டும். துவக்கப்பட்ட எந்த ஒரு செயலும் தீர்க்கமாகவும் சீராகவும் நிறைவேற்றப்பட்டால் மாத்திரமே பலன் கிட்டும் எனில் 48ஆம் தின வழிபாடுகளை காலத்தின் 18வது சூத்திரம் அறிந்து நிறைவேற்றிடும். உன்னதமான சத்தியத்தினை அனைவருமே உணர வேண்டும். சத்குருவாம் அகத்தியரை அன்பாய் ஆழமாய் எண்ணி நன்றி உரைத்து உருகியே நின்றிருந்தால் அனைத்து கால அங்கங்களையும் உணரலாம். ஏனெனில் அனைத்து கால இயக்கங்களிலும் தனது ஆற்றல்களை முழுமையாக பிரதிஷ்டை கொண்டவர் அகத்திய மகரிஷிகள். இதனை கடந்த ஓர் இயக்கம் என்பது நிலைத்திருப்பதில்லை. எனினும் அந்நிலையினை அடைவது எங்கனம் என்றே சிந்தித்தால் காலத்தின் 18வது சூத்திரமும் புலப்படும். அனைத்து வித இயக்கங்களிலும் மூல மைய ஆற்றலாய் நிலைத்திருப்பவர் அகத்தியர் எனும் காரணத்தினால் அவர் அறியாத இயக்கம் என்பது ஏதும் இல்லை. மேலும் அவர் கண்டு உணர்ந்து துவங்கிய இயக்கங்களும் எண்ணற்றவை உண்டு. அவரை பணிந்து துதித்து உருகி நின்றால் அவர் வெளிப்படுத்தும் மின்காந்த ஆற்றலின் அதிர்வு அலைகளை பற்றிவிட இயலும். அவருடைய தன்மையினை முழுமையாக ஏற்றுவிட இயலும். அனைத்து தெய்வங்கள், தேவர்கள், ரிஷிகள், சித்தர்கள், மேலும் எண்ணற்ற உயர் குலத்து ஆன்மாக்களின் மூல மைய அலைவரிசையினை பற்றி அனைத்து நிலைகளோடும் கலப்புற்றுள்ள அகத்தியர் எவ்விதம் இந்நிலையினை அடைந்தார் என்று உணர்வதே 18ஆம் சூத்திரம் வெளிப்படுத்தும் உன்னத மார்க்கம் ஆகும். காலத்தின் 18ஆம் சூத்திரம். அனைத்தினையும் அறிந்திட்ட அகத்தியர் எவ்விதம் உணர்ந்தார் எனும் சத்தியத்தினை உணர்த்துவதே காலத்தின் 18ஆம் சூத்திரத்தின் பணியாகும். உயரிய பண்பு, மிக உயரிய பணிவு, உயர்ந்த அடக்கம் ஆகிய 3 குணநலன்களும் ஈட்டி அருளிய உன்னத ஞானமே சத்திய யுகங்களை தோற்றுவித்து
சதுர் யுகங்களையும் நிறைவேற்றும் பணியினை ஏற்றிடும் திறனை நல்கி உள்ளது. பூமி தாயின் இயக்கம் சீரடைய வேண்டும், உயிர்கள் அனைத்தும் காக்கப்படல் வேண்டும் எனும் ஆழமான நிர்ணயத்தினை ஏற்று வெளிக்கடந்து நிலைக்கும் தன்மையினையும் துறந்து சதுர் யுகங்களாக செயலாற்றும் அகத்தியருக்கு அனைத்து தெய்வங்களும் தங்களுடைய பூரண ஆற்றல்களையும் பொழிந்துள்ளனர். எந்த ஒரு செயலிலும் தனது முத்திரையினை பதிக்காது நிலைத்திருக்கவே முயன்றிருப்பார். தான் ஆற்றிய செயல்களின் பலன்களை உடன் தெய்வங்களுக்கே பகிர்ந்தளிப்பார். அவர் கண்டு உணர்ந்த கருவிகள் ஏராளம் உண்டு. மூலிகையும் மருத்துவமும் அவரால் உருவாக்கப்பட்டவைகளே. படைத்தல், காத்தல், அழித்தல் எனும் முப்பெரும் தொழிலினையும் பூரணமாய் அறிந்திட்டாலும் எதனையும் அனுமதியின்றி ஏற்று செயலாக்கம் புரிவதில்லை. அவரது பணிகளுக்கும் சூட்சமமாய் மறைபொருளாய் நிலைத்து ஆற்றல்களையே பொழிந்திருப்பார். அதிக அளவினில் ஆலயங்கள் எழுப்பப்பட்டு அகத்தியர் பூஜிக்கப்படாததன் மூல காரணம் அவரது பணிவு நிலையே ஆகும். தனது செயல்களின் புண்ணிய நிலைகளையும் தெய்வங்களிடமே சமர்ப்பித்திடுவார். எனில் எவ்விதம் அகத்தியர் போன்ற உயரிய நிலையினை அடைவது என்பதனை உணர்த்துவதே 18ஆம் சூத்திரம் என்றறிக. அனைத்து கால அங்கங்களையும் இயக்கக்கூடிய பரமாத்மாவின் தன்மை என்பது பணிவு, அடக்கம் மற்றும் பண்பு நிலைகளாகும். ஆத்ம காயத்ரி மந்திரம் உரைத்து பூஜிக்கையில் எவ்விதம் பரமாத்மாவின் பூரண தன்மையினையும் அகத்திய ரிஷிகள் ஏற்றிட்டாரோ அவ்விதமே தனது ஆன்மாவும் ஏற்க வேண்டும் என்றும் ஆணவமற்ற தன்மை, தனது நாமத்தினையும் செயலினையும் பிறர் போற்ற வேண்டும் என்ற எண்ணமற்ற தன்மை ஆகியவற்றை அருள வேண்டும் என்றுமே சர்வ வல்லமை பொருந்திய ஈசனை உருகி பணிந்து பிரார்த்திப்பதே இறுதி சூத்திரம் என்றே உணர்ந்து ஏற்றிடுங்கள். அகத்தியர் எவ்விதம் ஆழமாய் இயங்கி யுகமாற்ற நிகழ்வுகளை உருவாக்கி செயல் புரிகின்றாரோ அவ்விதமே அவரது ஞான சீடர்களும் செயல் புரிய வேண்டும். பரமாத்மாவின் இயக்கம் எனப்படும் கால அங்கத்தினுள் எளிதாய் பிரவேசித்திடலாம். அகத்தியரின் செயலின் மூலமே அனைத்து தெய்வங்களும் இத்தருணம் பூமியில் குடிகொண்டு பெரும் செயல்களை ஆற்றுகின்றனர் எனும் சத்தியம் உணர்ந்து அவருக்கு நன்றி உரைக்கும் வண்ணம் அக்னி வளர்த்து ஆகிருதிகளை சமர்ப்பித்து போற்றி துதியுங்கள். சத்திய யுகம் மலர்வதற்கும் மானுட ஆன்மாக்களும் ஏனைய உயிர்களும் காக்கப்படுவதற்கும் மூல காரணமாய் விளங்கிடும் அகத்திய மகரிஷிகளுக்கு நன்றி உரைத்து அனைவரும் தங்களுடைய ஆன்ம ஆற்றல்களையே ஆகிருதியாக அக்னியில் இட்டு அகத்தியரிடம் சமர்ப்பியுங்கள். ஒரு புறம் வீரியமான பிரளயகால அழிவுகள் நிகழத் துவங்கியுள்ளது. மறுபுறம் மிக வீரியமாய் சத்திய யுகமும் மலரத் துவங்கியுள்ளது. உள் மூளையில் கழிவுகளையும் பதிவுகளையும் தீவிரமாய் நீக்கி வெற்றிடத்தினை பெருக்கினால் அனைவருமே விண்ணேறிடலாம். மாறாக கழிவுகளை நீக்காது மாய பதிவுகளை ஏற்றுவிட்டால் 11ஆம் வட்டம் எனப்படும் பாதாள வட்ட அணுக்கள் உள் மூளையில் பெருகத் துவங்கிவிடும்.
பின்னர் சிக்கலான நரம்பிழைகள் உருவாகி வெற்றிடம் முழுவதுமே நிறைத்துவிடும். அத்தகைய வாழ்வு என்பது கொடுமை நிறைந்ததாகவும் அமைந்திருக்கும். அன்பு மானுட ஆன்மாக்களே, அனைவரும் அதி தீவிர செயலாற்றி அன்பாய் பல ஆன்மாக்களை ஈர்த்து அகத்தியரின் ஒளிப்பாலத்தினில் இணைத்து வரும் செயல் என்பது மிகவும் உத்தமமான செயலாகும். சூட்சமமாக தெய்வங்கள் யாவரும் மானுடர்களின் செயல்களை கண்காணிக்கின்றோம் எனும் சத்தியத்தினை உணருங்கள். நற்செயல்களை ஆற்றி நஞ்சினையும் அகற்றிடுங்கள். ஆன்மீகம் என்பது இறைவனை அடையும் செயலே. எனினும் அனைத்தினையும் துறந்தால் மாத்திரமே வெற்றிடம் பெருகும் என்றும், வெற்றிடத்தில் மாத்திரமே இறைவன் ஏதேனும் ஒரு ரூபத்தில் வாசம் புரிவார் என்றும் உணர்ந்து செயலாற்றுங்கள். நீட்டிக்கப்பட்ட கால அவகாசம் என்பது எத்தருணத்திலும் ஒடுக்கப்படலாம். காலம் ஒடுங்கினால் இயக்கம் ஒடுங்கும், மானுடர்களும் ஒடுங்க நேரிடும். ஆத்ம காயத்ரி நோன்பினை சில தினங்களேனும் ஏற்று நிறைவேற்றிய அன்பு ஆன்மாக்களுக்கு 12 தெய்வங்களின் அருள் ஆசியும் சத்குருவின் ஞான கடாட்சமும் பரிபூரணமாய் ஆட்கொண்டிடும். இறை பணி என்பது வெவ்வேறு ரூபங்களை ஏற்கும். அன்பாலயம் என்பது யுகமாற்ற பணிக்கு ஈசனால் அருளப்பட்ட நாமமே என்றுணர்ந்து அன்பு ஆலயத்தினில் வசித்து அகந்தையை அழித்து அகம் குளிர்ந்து வாழ்ந்து பூரண ஞானம் பெற்று ஈசனோடு கலப்புற வேண்டும். மாற்று பணிகளை தொடர் செயலாய் ஏற்று உன்னதமாய் சத்திய யுகத்தினை மலர்த்திடுங்கள். ஈசனின் பேரருளும் அகத்தீசனின் பெரும் கருணையும் சித்திக்கவே கால பைரவராகிய யாமும் அருள் புரிகின்றோம். பரிபூரண ஆசிகள். தொடர் செயலாய் ஒரு மண்டல காலத்திற்கு ஆத்ம காயத்ரி நோன்பு ஏற்று இயங்கிய அனைத்து சீடர்களுக்கும் அகத்தியரின் ஆசிகள் பரிபூரணமாக கிட்டட்டும். அனந்த கோடி அன்புகள். அன்பாலயம் அன்பாலயம் அன்பாலயம்